Hi, welcome to Code Technology. நம்ம இந்த Adobe Photoshop சீரீஸில் இப்போ ஒரு நார்மல் இமேஜை பென்சில் டிராயிங்காக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபைலை கிளிக் பண்ணி நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நேம் அப்படிங்கிறத ரீநேம் பண்ணி பென்சில் டிராயிங் அப்படிங்கிறத ரீநேம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வித்தில் 1500 செட் பண்ணிக்கிறேன். பிக்சல்ஸில் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைட் 1500 அதையும் பிக்சல்ஸை செட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் 72 செட் பண்ணிவிட்டு பிக்சல் இன்ச்சஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை பேக்ரவுண்டில் ஒயிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு புதுசாக ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைலில் போய் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் எந்த ஒரு ஃபோட்டோவை பென்சில் டிராயிங்கை மாற்ற போகிறேனோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டூல் பாக்ஸில் மூவ் டூலை செலக்ட் பண்ணி அந்த இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த மெயின் பேஜுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் Ctrl+T அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலில் செலக்ட் பண்ணி இந்த இமேஜை ட்ராக் பண்ணி எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர்ஸில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர் 1 அப்படிங்கிறதையே இன்னொரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே டூப்ளிகேட் லேயரில் தான் பண்ணுறோம், ஒரிஜினல் லேயரில் எதுவுமே பண்ணலை. நெக்ஸ்ட்டு இந்த டூல் பாக்ஸில் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லேயர்ஸ்லேயே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது தேர்ட் லாஸ்ட்லேருந்து மூணாவதுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் HUE அண்ட் சேச்சுரேஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய சேச்சுரேஷன்ஸை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணி -100 செட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ணி இந்த லாஸ்ட்டை வரைக்கும் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே -100 செலக்ட் ஆகிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதை மறுபடியும் லேயர் 1.copyயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்ட் ஷார்ட்கட்டில் இருக்கக்கூடிய Ctrl+I கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இமேஜ் மாதிரி அதோட ஷார்ட்கட் கீ Ctrl+I. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த லேயர்ஸில் நார்மல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது பிளெண்டிங் மோட் அப்படிங்கிறது இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நிறையா மோட்ஸ் வரும். அதில் கலர் டாகி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்த இதுவும் விண்டோவும் ஒயிட் கலரில் வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்டரில் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருந்து சப் ஆப்ஷனாக காசியன் பிளர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் பென்சில் டிராயிங்கில் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இந்த ரேடியஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காக வைக்காமல் ஓரளவுக்கு வைக்காமல் ஒரு 29-30 வச்சுக்கோங்க. 30-35 வச்சுக்கோங்க. நான் இதுக்கு 33.9 வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இமேஜை பார்க்கும் ஒரிஜினல் இமேஜ் பக்கத்தில் இமேஜ் பார்க்குறதுக்கும் ஒரு பென்சில் டிராயிங் போட்ட மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் 1.copyலே செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் லெவல்ஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு பண்ணுறேன்னா கொஞ்சம் பென்சில் டிராயிங்னு கொஞ்சம் திக்காக வரைகிற மாதிரி. அப்புறம் இந்த லெவல்ஸை டார்க் பண்ண இமேஜ் பென்சில் டிராயிங் போட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதாங்க ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் ஒரு பென்சில் டிராயிங் வரைகிறதுக்கு. தேங்க்யூ.